ஆண்டவனே, ஆண்டவனே, நான் யாருக்கு தீங்கு செய்தேன்? யாரு குடியை நான் கெடுத்தேன்? இந்த அவர்களை எனக்கு ஏன் ஆண்டவனே? உடலெல்லாம் புண்கள் ஒருபுறம், வயிற்று பசிக்காக பிச்சை எடுத்து உண்ண கூட முடியாத நிலையை படைத்தது ஏனோ ஆண்டவரே, ஏனோ ஆண்டவரே. குமாரனே, இயேசுவே, மெசியாவே, எனக்கு இரங்கும் ஐயா, எனக்கு இரங்கும் ஐயா. ஐயா, ஐயா, இந்த குஷ்டரோகியை இயேசு குணமாக்குவாரா? அவரை நம்பினால் குணமாகும் என்று சொல்கிறார். தூபார் ஜனத்தில் அது அநேகமாக இயேசுவாகத்தான் இருக்கும். அப்படியா? ஆண்டவரே, நீ விரும்பினால் எனது நோயை உம்மால் குணமாக்க முடியும். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்கட்டும். இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம். நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்கான மோசேயை கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீ நலமடைந்தா என்பதற்கு அது சாட்சியாகும். என்னவில்லையா, ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டது. எழுந்து நில்லும். உங்களிடம் ஒன்று கேட்கிறேன். ஓய்வு நாளில் நன்மை செய்வதா, உயிரை காப்பதா, அழிப்பதா? எது முறை? உமது கையை நீட்டும். பார்த்தீரா இவன் பேசுவதை? இவன் மோயிசேயின் சட்டங்களுக்கு எதிரானவன். இவனை குறித்து தலைமை குருவுக்கு புகார் அளிக்க வேண்டும். இவனை இப்படியே விட்டால் மத குருக்களின் மரியாதையும் போய்விடும், அதிகாரமும் போய்விடும், நாம் அனுபவிக்கும் சுகவாழ்வு பறி போய்விடும். இவனை ஒழித்தே தீர வேண்டும். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டு பேர் பெற்றோர். ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேர் பெற்றோர். ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர். ஏனெனில் அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவார்.
ஏற்றி மரக்காடுக்குள் வைப்பதில்லை. மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பார். அப்போதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்கிறது. அப்போது அவர்கள் உங்கள் நற்செய்களை கண்டு உங்கள் விண்ணுலக தந்தையை போற்றி புகழ்வார்கள். திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளை மிகச் சிறியது ஒன்றேனும் மீறி அவ்வாறு மக்களுக்கு கற்பிக்கின்றவர் விண்ணரசில் மிகச் சிறியவன் என்று கருதப்படுகிறார். இதை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என்று கருதப்படுகிறார். பெண்ணை கருவிழிகளால் கண்டவரை மயக்கி விபச்சாரம் என்ன பாவத்தை செய்தார். விபச்சாரம் செய்தவரை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று நியாய கட்டளை கூறுகின்றது. இயேசு, நீ இதற்கு என்ன சொல்லுகின்றாய்? இப்பொழுது இவரை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். உன் முடிவு என்ன? அவர் தரையில் எதையோ எழுதுகின்றார். என்னவென்று பாருங்கள். உங்களில் பாவம் செய்யாதவன் முதலில் இவன் மீது கல்லெறியட்டும் என்று எழுதியிருக்கிறார். நான் பாவிதான். நான் இவள் மீது கல்லெறிய முடியாது. நானும் பாவிதான். நானும் பாவம் செய்தவன் தான். நானும் பாவம் செஞ்சவன் தான். நானும் பாவம் செஞ்சவன் தான். மகள், உன்னை கொல்ல முயன்றவர்கள் எங்கே? எல்லாரும் சென்று விட்டார்கள் தேவா. கர்த்தரே, நான் பெரும் பாவி. இருந்தாலும் என் பாவத்தை மன்னித்தருளும் தேவா. மகளே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நீ போகலாம். சிறந்த பரிசேயர்களே, மூதறிவு படைத்த மூப்பர்களே, நமக்கு எதிர்ப்பு, பெரும் மலையை போன்றுள்ள எதிர்ப்பு. இந்த எதிர்ப்பை நிலைக்குலைய செய்து தொலைத்து விட வேண்டும். குருக்கள் என குவலய மக்களால் கொண்டாடப்படும் நமக்கு எதிர்ப்பா? சிங்கத்தின் சீற்றத்திற்கு சிறுநரியின் எதிர்ப்பா? பாயும் புலிக்கு பதுங்கும் பூனையின் எதிர்ப்பா? கைபாஸ், நீ கூறுவது ஒன்றும் எனக்கு புரியவில்லையே. என் மாமா அன்னாசுக்கு எடுத்த எடுப்பிலே எதுவுமே புரிவதில்லை. புரியும்படி சொல்கிறேன் கேள். நீண்ட அங்கி தரிப்பவர்கள், தேவாலயத்தில் முதன்மையான இடத்தை விரும்புகிறவர்கள், சந்தை வெளியில் பொதுமக்களின் வணக்கத்தை எதிர்பார்ப்பவர்கள், விதவைகளின் வீடுகளில் இச்சிப்பவர்கள், வெள்ளையடித்த கல்லறைகள் என்றெல்லாம் நம்மை பற்றி ஒருவன் பிரச்சாரம் செய்து வருகின்றான். உண்மையாகவா? அதோடு நின்றுவிட்டால் பாதகமில்லையே. பரம்பரையாக காத்து வரும் கொள்கை, கோட்பாடு, குறிக்கோள் அனைத்தையும் மாற்றி வருகின்றான். பொதுமக்களையும் ஏமாற்றி வருகின்றான். யார் அவன்? நமக்கு எதிராய் கிளம்பி நம்மிடையே வாலாட்டும் அந்த மனிதன் யார்? அவன் பெயர் என்ன? பெத்லகேம் என்னும் ஊரிலே ஒரு மாட்டு கொட்டகையிலே பிறந்தவன். நசரேத்தூர் தெருக்களிலே பஞ்சையாய் பராரியாய் திரிந்தவன். மீன் பிடிக்கும் சம்படவர்களை சீடர்களாக கொண்டு வாழ்பவன். இயேசு என்பது அவனது பெயர். நாம் இதற்கு ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும். இயேசுவை ஒழிக்க ஒரு திட்டம் தீட்ட வேண்டும். திட்டம் தீட்டலாம், நம் திறமையை காட்டலாம், அந்த தீயவனையும் வாட்டலாம். அதற்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைக்க வேண்டும். கரும்பை வெட்டி பாகம் போட கத்தித்தர மறுப்பவன் முட்டாள். கைபாஸ், உமது திட்டத்திற்கு நாங்கள் முழு ஆதரவு தருகிறோம். மிக்க நன்றி மாமா. ஆனால் அந்த இயேசுவை நேரடியாக நம்மால் தொலைக்க முடியாது.
ஏனென்றால் செத்தவனை உயிர்ப்பித்தது, சீரழிந்த நோயாளிகளை குணப்படுத்தி, சிதைந்த வாழ்வில் இருந்த விபச்சாரிகளை மன்னித்து, மகான் என்றும் மகேஸ்வரின் மைந்தன் என்றும் பெயரெடுத்தவன் அந்த இயேசு. அவனை ஒழிக்க வேண்டும் என்றால் சூழ்ச்சி ஒன்றுதான் நமக்கு துணை புரியும். சூழ்ச்சி அது அடைந்து விடுமே வீழ்ச்சி. அதனால் ஒன்றும் குறைந்து விடாது நமது மாட்சி. அந்த இயேசு செத்து தொலைவதுதான் நாம் காணப்போகும் இன்ப காட்சி. இருந்தாலும் இந்த திட்டத்தை என் மனம் ஏற்க மறுக்கிறது. மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டிய நான் ஒரு சாதாரண மனிதனை வீழ்த்தும் கேவலமான காரியத்தில் ஈடுபடலாமா? கேவலமான காரியம்? மூப்பரே, எது கேவலமான காரியம்? சூசை என்ற தச்சனுக்கு மகனாக பிறந்த அந்த இயேசுவின் செய்கை கேவலமான காரியமா, அல்லது அந்தஸ்திலே உயர்ந்த நமது செய்கை கேவலமான காரியமா? 12 சீடர்களுடன் பைத்தியக்காரன் போல் திரியும் அந்த இயேசுவின் செய்கை கேவலமான காரியமா, அல்லது எந்நலம் மேற்கொண்டாலும் தன்னலம் கருதாமல் வாழும் நம்முடைய செய்கை கேவலமான காரியமா? கூறும் மூப்பரே, கூறும். இப்பொழுதுதான் புரிகிறது உமது மௌனத்தின் பொருள். மூப்பரே, எங்களோடு ஒத்துழைக்க உமக்கு விருப்பமில்லை. அண்ணாஸ், தயவு செய்து மன்னித்து விடுங்கள். மனதில் தோன்றியதை சொல்லிவிட்டேன். தவறு இருந்தால் மூப்பரே, சிந்தியுங்கள். மோயிசன், தானியேல், தாவீது போன்ற தீர்க்கதரிசிகளின் நாட்களிலிருந்து ஏனோக், எலியாஸ், நோவா போன்ற பெரும் முனிவர்களின் வாழ்நாளிலிருந்து வரும் பழக்கம், வழக்கம், பண்பாடு, பரமனின் பூசை அனைத்திலும் தவறாது நடந்து வந்தவர்கள் நாம். இதை அறியாது நம்மையே அந்த இயேசு கேவலமாக பேசுகின்றார். அதை எப்படி பொறுத்துக் கொள்வது? அதனால் தான் அந்த இயேசுவை கொல்ல சூழ்ச்சி செய்கின்றேன். உண்மைதான், உண்மைதான். நீர் கூறும் அனைத்தும் உண்மைதான். நானும் ஒத்துக்கொள்கிறேன். நல்ல அறிவாளி நீர். நமது அடுத்த திட்டம் என்ன சூழ்ச்சி செய்தால் அந்த இயேசு தொலைவான் என்பதுதான். இதற்கு யோசனை ஏன் கைப்பார்? பொய் குற்றங்கள் சுமத்தி அந்த இயேசுவை தொலைத்தால் காரியம் முடிந்துவிடும். பெரிய குரு அவர்களே, வணக்கம். ஓ பரிசேயர், நல்ல சமயத்தில் நீயும் வந்தாய். சென்ற காரியம் என்ன ஆனது? சிறப்பாக முடித்திருக்கிறேன் பெரிய குரு அவர்களே. தங்களின் ஆணைப்படி இயேசுவை பல நாட்களாக கண்காணித்து வந்தேன். பல ஊர்களை சுற்றிய பின் இப்போது நமது ஜெருசலேம் நகருக்குள் கோவேறு கழுதை மீது ஏறிக்கொண்டு வருகிறான். நகர மக்கள் அனைவரும் கைகளிலே குருத்தோலைகளை ஏந்தி அவனை கோலாகலமாக அழைத்துக் கொண்டு வருகின்றனர். எங்களை எதிர்ப்பவனுக்கு வரவேற்பா? வரட்டும், வரட்டும். எங்களை பகைத்துக் கொண்டவன் வாழ்ந்ததில்லை. நாங்கள் வாழவிட மாட்டோம். வாருங்கள், போகலாம். நிறமறியாது நிழலறியாது நிம்மதி என்னும் சுகமறியாது அலைந்தே திரியும் அபலையின் கவலையை அலைந்தே திரியும் அபலையின் கவலையை பாவங்கள் போக்கும் கருணையின் தேவா, பாவங்கள் போக்கும் கருணையின் தேவா, காத்திடுவாயோ என் இயேசுநாதா, காத்திடுவாயோ என் இயேசுநாதா. நிறமறியாது நிழலறியாது நிம்மதி என்னும் சுகமறியாது
உலகத்தை படைத்த தேவனின் கிரியையை காணாமலே நான் உயிர் வாழ்வதேனோ, காணாமலே நான் உயிர் வாழ்வதேனோ. கண் திறவாயோ என் இயேசுநாதா, கண் திறவாயோ என் இயேசுநாதா. நிறமறியாது நிழலறியாது நிம்மதி என்னும் சுகமறியாது அலைந்தே திரியும் அபலையின் கவலையை அலைந்தே ஆண்டவரே, ஆண்டவரே, மகளே, நீ ஏன் அழுகிறாய்? ஆண்டவரே, என் தம்பி லாசர் இறந்து விட்டார். அவன் இறந்து பல நாட்கள் ஆகிவிட்டன. பாசத்தையும் நேசத்தையும் காட்டாமல் ஒருவன் தான் என்னுடன் இருந்தான் என்பது உங்களுக்கு தெரியாதா? அவன் இறந்த பிறகு என் வாழ்வே சூனியமாகிவிட்டது. இனி நான் என்ன செய்வேன்? என் தேவா, நீர் இங்கிருந்திருந்தால் லாசர் இருந்திருக்க மாட்டான். ஐயனே, உழவர்களை நடக்க வைக்கிறார், தொழுநோயாளிகளை குணமாக்குகிறார், குருடர்களுக்கு பார்வை அளிக்கிறார். இவரால் லாசருக்கு உயிர் கொடுக்க முடியாதா? லாசர் இருந்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. சீரழிந்த உடலை எப்படி உயிர்ப்பிக்க முடியும்? அஞ்சாதே மகளே, நான் உன் சகோதரனை உயிர்ப்பித்து தருகிறேன். இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் ஆண்டவரே. உயிர்த்தெழ செய்பவனும் வாழ்வு தருபவனும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாகும். இதை நீ நம்புகிறாயா? ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவந்தவர் என நம்புகிறேன் ஆண்டவரே. எங்கே அடக்கம் செய்திருக்கிறார் உன் சகோதரனை? இதோ இந்த கல்லறையில் தான். ஆண்டவரால் முடியாதது அவனியே ஒன்றுமில்லை. தந்தை, நீரின் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்கு உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் எப்பொழுதும் என் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறேன் என்பது எனக்கு தெரியும். எனினும் நீரே என்னை அனுப்பினீர் என்று சூழ்ந்து நிற்கும் இக்கூட்டம் நம்பும் இப்படி சொன்னேன். லாசரே, எழுந்து வா. நீரே ஆண்டவர், நீரே மெசியா, நீரே தேவனின் மைந்தன். என்றும் பாடுவோம், எங்கும் போற்றுவோம் ஆவியானவரே. என்றும் பாடுவோம், எங்கும் போற்றுவோம் ஆவியானவரே. எங்கள் இயேசுவே
உந்தன் நாமமே எம்மை காக்குமே சாந்தமானவரே. உந்தன் நாமமே எம்மை காக்குமே சாந்தமானவரே. எங்கள் தேவனே தேவதூதன் ஓசனா ஜெகமெங்கும் புகழ்பெற்ற ஜெருசலேமின் நகரமே, இன்று நீ இன்பத்தில் ஆழ்ந்த கிடக்கிறாய், இணையில்லா பெருமையுடன் விளங்குகிறாய். ஆனால் நீ ஒரு நாள் அழிவாய். உன்னுடைய மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் கல்லின் மேல் கல் நிற்க மாட்டாமல் இடிந்து விழுந்து பொடி பொடியாகிவிடும். எனவே ஜெருசலேம் நகரமே, நீ விழிப்புடன் இரு. என் வார்த்தைகளை நம்புங்கள், ஏனென்றால் அவை நிலையானவை. உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பறந்து கிடக்கும் இந்த வானம் அழிந்துவிடும், பாவிகள் நிறைந்த இந்த பூமியும் அழிந்துவிடும். ஆனால் என் வார்த்தைகள் ஒருபோதும் அழியாதவை. வண்ண நிறத்தில் அழகுடன் விளங்கும் இந்த புறாக்களை வாங்குங்கள். அவன் கடையில் உள்ளதை விட என்னுடைய கடையில் மலிவு. கடவுளும் இந்த பலியை ஏற்பார். அவன் சொல்வதை நம்பாதீர்கள். என் கடையில் தான் விலை மலிவு, அவன் கடையில் விலை அதிகம். டேய், என்னுடன் நான் போட்டியிடுகின்றாய், உன் பல்லை உடைத்து விடுவேன். யார் பல்லை உடைப்பாய்? அயோக்கிய பயலே, உன்னை என்ன செய்கிறேன் பார். நிறுத்துங்கள். அற்ப அறிவு படைத்தவர்களே, அண்ட சராசரத்தையும் படைத்து ஆண்டு வரும் என் தந்தையின் தேவாலயத்தை சந்தை கடையாக்கியது மட்டுமல்லாமல் சண்டை வரா போடுகிறீர்கள். என்னுடைய வீடாகிய இந்த ஆலயம் சகல ஜாதி ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று ஆண்டோர்களால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் இதை கள்ளர் குகையாக மாற்றுகிறீர்கள். வேண்டாம், கடவுளின் இருப்பிடமான இந்த தேவாலயத்திலிருந்து உங்கள் கடைகளை அப்புறப்படுத்துங்கள். வீணர்களே, தூய்மையான இந்த இடத்தில் உங்கள் அசுத்தமான கடைகள் இருக்க அருகதை இல்லை. ஓடுங்கள். இயேசு, ஏன் இந்த வியாபாரிகளை அடித்து துரத்தினாய்? இயேசு, ஏன் இந்த வியாபாரிகளை அடித்து துரத்தினாய்? தேவாலயத்தில் கள்ளத்தனமுடன் வியாபாரம் செய்வதை கடவுள் அனுமதிக்க மாட்டார். அப்படியானால் நீ கடவுளா அல்லது கடவுளின் மைந்தனா? நீயே உண்மையை கூறுகிறாய். வான்முட்ட புகழ் கொண்ட இந்த தேவாலயத்தை இடித்து தகர்த்து 3 நாட்களில் திரும்ப என்னால் கட்ட முடியும். ஏனென்றால் நீ கூறியது போல்
நான் கடவுளின் மைந்தன். எவ்வளவு பெரிய தேவதூஷணம்! பித்தம் தலைக்கேறி பிதற்றும் இந்த மனிதனை விட்டு வைக்க கூடாது. உன்னை நான் பிறகு கவனித்துக் கொள்கிறேன். வாருங்கள் என்னோடு. மனுமகள் பெரிய குரு அவர்களே, தேவாலயத்தில் காணிக்கை பொருட்களை விற்றுக் கொண்டிருந்த வியாபாரிகளுக்கு நேர்ந்த துன்பத்தை சற்று கேளுங்கள். வியாபாரிகளே, வீண் வார்த்தைகளை அளக்காமல் உங்களுக்கு நேர்ந்த துன்பத்தை எடுத்து கூறுங்கள். பெரிய குரு அவர்களே, பரம்பரையாக தேவாலயத்தில் காணிக்கை பொருட்களை விற்று வருபவர்கள் நாங்கள். அவ்வாறு விற்பனை செய்ய தங்களின் திருமுகத்தின் உத்தரவும் உண்டு. பரம்பரை பாத்தியத்தை பற்றி இங்கே பேசாதே. நடந்தது என்ன என்பதை மட்டும் சொல். நானும் இவனும் காணிக்கை பொருட்களை விற்று கொண்டிருந்தோம். அப்போது அந்த நாசரேத்துரான இயேசு வந்து எங்கள் பொருட்களை எல்லாம் பாழ்படுத்தி விட்டான். உடனடியாக இதை நான் கவனிக்கிறேன். நீங்கள் போகலாம். பெரிய குருவே, தேவாலயத்தில் காணிக்கை பொருட்களை விற்க அனுமதித்தவர் நீர். உம்முடைய அனுமதி பெற்று வியாபாரம் செய்த வியாபாரிகளை அடித்து விரட்டி இருக்கிறான் அந்த இயேசு. இது உன் செல்வாக்கிற்கு கேடு ஏற்படுத்த கங்கணம் கட்டியிருக்கிறான் என்பது தெரிகிறது. ஆமாம் மாமா, ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு இருந்து வந்த செல்வாக்கு அணுவாக இந்த இயேசுவால் குறைந்து தேய்ந்து 3/4 பாகத்திற்கு மேல் அழிந்து விட்டது. இப்போது மக்கள் நம்மை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை. அந்த நாசரேத்தூரனாகிய இயேசுவின் பின்னாலேயே சுற்றுகின்றார்கள். இந்த நிலையை மாற்ற நான் ஒரு அருமையான திட்டம் போட்டிருக்கிறேன். அதை கேட்டால் நீர் மனம் மகிழ்வீர். அப்படியா? அது என்ன திட்டம் மாமா? இயேசுவின் சீடர்களில் பணத்தாசை பிடித்த ஒருவனை நம் கைக்குள் போட்டுவிட முடியும் என்று நான் தெளிவாக தெரிந்து கொண்டேன். அவனை நம் இருப்பிடத்திற்கு வர சொல்லியும் அனுப்பியிருக்கிறேன். நல்ல காரியம் செய்திருக்கின்றாய் மாமா. நீ கூறும்படி அவன் பணத்தாசை பிடித்தவன் என்றால் நம் வலையில் அவனை சுலபமாக வீழ்த்த முடியும். பணத்தை கண்டு மயங்காதவர்களும் உண்டோ? ஆமாம், அவன் எப்போது வருவான்? இப்போதே அவன் வந்து கொண்டிருப்பான். கைப்பாஸ், இந்த விஷயத்தில் நாம் பணத்தை பற்றி கவலை கொள்ளக்கூடாது. என்ன செலவானாலும் எத்தனை நஷ்டம் வந்தாலும் அந்த பேராசை பிடித்த சீடனை துணையாக கொண்டு அந்த இயேசுவை சிறைபிடிக்க வேண்டும். அந்த சீடனின் பெயர் என்ன? யூதாஸ் இஸ்காரியோத். ஓ, வா யூதாஸ், வா. நல்ல சமயத்தில் தான் நீயும் வந்தாய். உன்னை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அது நான் அறிந்ததுதான். யூதாஸ், நாங்கள் உன்னை ஏன் அழைத்தோம் தெரியுமா? நிச்சயமாக தெரியும். இயேசு ஆண்டவரின் அருமை மைந்தன் என கூறப்படுவதை நீ கேட்டிருப்பாய் யூதாஸ். கேட்டிருக்கிறேன். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று இயேசுவால் வர்ணிக்கப்பட்ட நீங்கள் கல்வனை நம்புவீர்கள், ஆனால் கடவுளின் குமாரனை நம்ப மாட்டீர்கள் என்பதை பற்றியும் கேட்டிருக்கிறேன். கேட்டதை கிடைக்கட்டும். உன்னிடம் நாங்கள் ஒரு உதவியை எதிர்பார்க்கின்றோம். அது என்ன உதவி என்றால், உங்களின் வஞ்சக செயலுக்கு நான் உதவி செய்ய வேண்டும். என்ன? ஆச்சரியத்தால் வாய்ப்பிழக்காதீர்கள் அன்னாஸ். இயேசு புகழ் அடைவது உங்களுக்கு பிடிக்கவில்லை. அவர் புதுமைகள் செய்வது உங்களின் பொறாமையை உள்ளத்தை பொசுக்குகிறது. புடமிட்ட தங்கத்தை ஒத்த அவர் தூய வாழ்க்கை உங்கள் வாழ்க்கைக்கு சவுக்கடி கொடுக்கிறது. எனவே இயேசுவை ஒழிக்க நீங்கள் சூழ்ச்சி செய்கிறீர்கள். இயேசுவை ஒழித்து கட்ட நாங்கள் சூழ்ச்சி செய்கிறோம் என்று யார் உங்களுக்கு சொன்னது? சூதும் வாதம் நிறைந்த உங்கள் கபட உள்ளங்களே கதை சொல்கின்றன. கைப்பாஸ், இனி நமக்குள் மறைவு தேவையில்லை. வெளிப்படையாகவே விஷயத்திற்கு வருவோம். அன்னாஸ், போய் கதவை தாழிடு. எவரேனும் நாம் பேசுவதை ஒட்டு கேட்கின்றார்களா என்பதையும் கவனித்து வா. இப்படி அருகிலே வாருங்கள். நீங்கள் இயேசுவை சிறைப்பிடிக்க நான் வழி செய்கின்றேன். ஆனால் இதற்கு என்ன தருவீர்கள்? உண்மையாக சத்தியமாக. யூதாஸ், விளையாடுகிறாயா? நாம் என்ன சிறுவில்லையா விளையாட? கிழவர்களாகிய நாம் எல்லாம் விளையாட இது என்ன கேளிக்கை மன்றமா? வண்ண
குழந்தை பருவத்திலே மண்ணோடு விளையாடினோம், வாலிப பருவத்திலே பெண்ணோடு விளையாடினோம், இந்த வயோதிக வயதிலே பொன்னோடு விளையாட வேண்டும். தலைமை குருவே, பொன்னோடு விளையாட வேண்டும். அப்படி என்றால் பணத்தோடு விளையாட வேண்டும் என்பது பொருள். அதாவது எனக்கு பணம் வேண்டும் என்பது பொருள். அந்த பணத்தை நீங்கள் எனக்கு தந்தால் நான் இயேசுவை உங்களுக்கு காட்டிக் கொடுப்பேன் என்பது பொருள். யூதாஸ், நாங்கள் உன்னை நம்புகிறோம். இப்படி உட்கார். ஜனசந்தடியற்ற இடத்தில் இயேசுவை எங்களுக்கு காட்டிக் கொடுக்க நீ என்ன கேட்கிறாய்? எவ்வளவு தருவாய்? 5 வெள்ளி பணம் தருகிறேன். ஆண்டி என்றாய் என்னை எண்ணிவிட்டாய் அன்னாஸ். 10 வெள்ளி பணம் தருகிறோம். பஞ்சை பயல் எவனுக்கேனும் அதை கொடு. 15 வெள்ளி பணம். குப்பையிலே கொண்டு போய் கொட்டு அதை. 20 வெள்ளி பணம். நீயே வைத்துக் கொள் கைப்பாஸ். 25 வெள்ளி பணம் தருகிறோம் யூதாஸ். 25 வெள்ளி பணம். இதை மறுக்காதே. 25 வெள்ளி பணம். காலமெல்லாம் நீ அந்த இயேசுவின் சீடனாக இருந்தாலும் கூட உனக்கு இவ்வளவு பணத்தை சம்பாதிக்க முடியாது. இருந்தாலும் இந்த 25 வெள்ளி பணத்திற்காக நான் இயேசுவை காட்டிக் கொடுக்க முடியாது. அன்னாஸ், நான் காட்டிக் கொடுக்க போவது ஆட்டுக்குட்டியை அல்ல, அறிவும் ஆற்றலும் அன்பும் அறமும் அருஞ்செயலும் திறமையும் கொண்ட என் ஆண்டவரை காட்டிக் கொடுக்கப் போகின்றேன். இதற்கு கூலி பிச்சை பணம் இந்த 25 வெள்ளி காசுகளா? கைப்பாஸ், அன்னாஸ், இந்த 25 வெள்ளி பணத்தை நீங்கள் மூவருமே வைத்துக் கொண்டு பெரிய மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் கட்டி மகிழுங்கள். நான் வருகிறேன். யூதாஸ், வாய்ப்படி நமக்குள் மனவருத்தம் வேண்டாம். 30 வெள்ளி பணம் தருகிறோம். 30 வெள்ளி பணம். 30 வெள்ளி பணம். இது அறிவாளிகளுக்கு அழகு. நானும் ஒப்புக்கொள்கின்றேன். ஆனால் ஐப்பாஸ், நாம் செய்து கொண்டுள்ள இந்த பயங்கர ஒப்பந்தம் எவருக்குமே தெரியக்கூடாது. என்ன? சரியான சமயம் வாய்க்கும் போது, காலமும் நேரமும் கடுகளவும் பிசகாத அமையும் போது, சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரிவர கிடைக்கும் போது நான் உங்களுக்கு இயேசுவை காட்டிக் கொடுப்பேன். நீங்கள் தரப்போகின்ற இந்த 30 வெள்ளி பணத்திற்காக 30 வெள்ளி பணத்திற்காக. யூதாஸ், நீ செய்வதாக ஒப்புக்கொண்ட இந்த புனிதமான காரியத்தை எப்படி பாராட்டுவதென்றே புரியவில்லை. பாராட்டு தேவையில்லை அன்னாஸ். பணத்தை ஒழுங்காக தந்தால் அது போதும். 30 வெள்ளி பணம். 30 வெள்ளி பணம் அன்னாஸ். மறுமுறை சந்திப்போம். இது போன்று உடனிருந்து காட்டிக் கொடுக்கும் துரோகிகள் இருப்பதால் தான் வஞ்சகமும் வாழ்கிறது, வாய்மையும் வீழ்கிறது. உண்மைதான். வஞ்சக ஒப்பந்தம் ஒன்று உருவான இந்த நிகழ்ச்சி வரலாற்று ஏடுகளில் வைர எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியதாகும். இனி நமது எதிரியான இயேசு விரைவில் வீழ்ச்சி அடைந்து விடுவான். சீடர்களே, உங்களில் பெரியவன் சிறியவனாகவும் சிறியவன் பெரியவனாகவும் இருக்க வேண்டும். எனக்கு நேர்ந்த துன்பங்களிலும் துயரங்களிலும் துடிக்கச் செய்யும் சோதனைகளிலும் பங்கு கொண்டவர்கள் நீங்கள். ஆகவே என் தந்தை எனக்கு அரசாட்சியை ஏற்படுத்தியது போல் நானும் உங்களுக்கு அரசாட்சியை ஏற்படுத்துவேன்.
ராயப்பா, நான் உன் கால்களை கழுவாவிட்டால் நீ என்னோடு பங்கு பெற முடியாது. ஆண்டவரே, உம்மோடு பங்கு பெறாமல் இருக்க என்னால் முடியாது, முடியவே முடியாது. உம்மோடு நானும் பங்கு பெற என் கால்களை மட்டுமல்ல, என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவுங்கள். வாருங்கள் ஆண்டவரே, வாருங்கள், என்னை கழுவுங்கள் ஆண்டவரே. தேசத்தின் பிழைப்பாகவே என்னை உங்களில் ஒருவன் காட்டிக் கொடுக்கப் போகிறான். என்னை காட்டிக் கொடுக்கப் போகும் அந்த மனிதனின் கை இதோ இந்த மேசையின் மேல் இருக்கிறது. நான் எனக்கு நியமித்த வழியில் தான் செல்கிறேன். இருந்தாலும் என்னை காட்டிக் கொடுக்கப் போகும் அந்த மனிதனுக்கு ஐயோ கேடு. அவன் இந்த மாநிலத்தில் பிறவாமல் இருந்தால் நலமாயிருந்திருக்கும். ஆண்டவரே, நானா உம்மை காட்டிக் கொடுக்க போகிறேன். ஆண்டவரே, தேவரீரை நானா காட்டிக் கொடுக்க போகிறேன். யூதாஸ், உண்மையை உன் வாயாலே சொல்லுகிறாய். எங்களில் அப்படிப்பட்ட பாதகம் இருக்கிறானா? யார் சுவாமி அந்த கயவன்? இதை நான் யார் கையில் கொடுக்கிறேனோ அவன் தான் என்னை காட்டிக் கொடுக்கப் போகிறவன். யூதாஸ், நேரம் நெருங்கிவிட்டது. நீ செய்யப் போவதை விரைவாக செய். என் மக்களே, இன்னும் சிறிது நேரம் தான் உங்களோடு நான் இருப்பேன். பிறகு நான் செல்லும் இடத்திற்கு உங்களால் வர முடியாது. ஆண்டவரே, நீ போகும் வழி எது? அந்த இடத்தை அடையும் வழி எது ஆண்டவரே? வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாகத்தான் நீங்கள் தந்தையை காண முடியும். ஏனென்றால் என்னை பார்க்கிறவன் என் தந்தையை பார்க்கிறான். உங்களுக்கு ஒன்று கூறுகிறேன், உள்ளத்திலே அதை ஆழ பதிய வையுங்கள். உங்களை எவன் ஒருவன் பகைக்கிறானோ அவன் என்னையே பகைக்கிறான். உங்களுக்கு எவன் ஒருவன் இடையூறு செய்கிறானோ
சரி, உம்மை நான் பின்தொடர்வேன் ஆண்டவரே, உன்னை பின்தொடர்வேன். என்று நீ பெருமையாக பேசுகிறாய். ஆனால் ராயப்பா, மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், இன்றிரவுதானே சேவல் கூவும் முன்பு இயேசுவை தெரியாது என்று மும்முறை மறுதளிப்பாய். ஆண்டவரை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். உம்முடைய பெருமையையும் பேராற்றலையும் அறிந்த என் மனம் உம்மை மறுதலிக்குமா ஆண்டவரே? மறுபடியின் நேரம் அருகிலே வந்துவிட்டது. வாருங்கள், நாம் ஒலிவமலை அடிவாரத்தில் கிறிஸ்தமணி தோட்டத்திற்கு சென்று செல்வோம். கைப்பாஸ், நாம் போட்டிருந்த ரகசிய திட்டம் இப்போது அம்பலத்திற்கு வந்துவிட்டது. நம் மூவருக்கு மட்டும்தான் தெரியும் என்றிருந்த ரகசியம் 4ஆம் மனிதனுக்கும் தெரிந்துவிட்டது. 4ஆம் மனிதனுக்கும் தெரிந்து விட்டதா? யார் அந்த மனிதன்? இயேசுநாதர். என்ன? ஆமாம் அன்னாஸ், நம்முடைய ரகசியத்தை அறிந்த அந்த 4ஆம் மனிதர் இயேசுநாதர். அவனுக்கு எப்படி தெரிந்திருக்கும் அந்த ரகசியம்? இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது? முக்காலம் உணர்ந்த அந்த முனிவருக்கு நம் ரகசியம் தெரிந்தது அப்படி ஒன்றும் அதிசயமான விஷயம் அல்லவே. அவர்தான் மேதினியை காக்க வந்த மெசியாவாயிற்றே. கதை அளக்காதே யூதாஸ். உன்னுடைய குருநாதர் ஒரு மெசியா அல்ல, அவன் ஒரு போலி. பேய்களின் துணை கொண்டு பல புதுமைகளை செய்து பேரெடுத்தவன், மக்களை ஏமாற்றி திரிபவன். அதனால் தான் அவனை கொல்ல வழி தேடிக் கொண்டிருக்கிறோம். அதற்கு பக்கபலமாக கிடைத்த நல்ல பண்பாளன் நீ. ஆமா, நான் இயேசுநாதரை காட்டிக் கொடுத்த பிறகு நீங்கள் அவரை என்ன செய்ய போகிறீர்கள்? சிறைப்பிடிப்போம். பிறகு நீதிமன்றத்தில் நிறுத்துவோம். அதற்கு பிறகு கற்றுடிலே கட்டி கசையடி கொடுப்போம். அதற்கு பிறகு சிலுவையில் அறைந்து கொள்ளுவோம். என்ன சொன்னீர்கள்? அப்படியெல்லாம் நாங்கள் செய்வோம் என்று நினைக்கலாம். உங்கள் குருவை சித்திரவதை செய்து சீரழிக்க மாட்டோம். அவரை சிறைபிடித்து வந்து அன்புடன் அறிவுரை கூறி அனுப்பி வைப்போம். அவரை சித்திரவதை செய்ய மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையில் உங்களுக்கு காட்டிக் கொடுக்க எனக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. இந்த சந்தோஷ சமாச்சாரத்தை முன்பே ஏன் சொல்லவில்லை? அந்த சந்தர்ப்பம் கிட்ட எவ்வளவு நேரம் இருக்கிறது? எங்கே இருக்கிறது? சீக்கிரம் சொல் யூதாஸ், சீக்கிரம் சொல். இன்றிரவே நடுஜாமும் நகர்கின்ற நேரத்தில் ஒலிவமலை அடிவாரத்தில் கெத்செமனே தோட்டத்தில் இயேசுநாதர் தம் சீடர்களுடன் தனியாக இருப்பார். உங்களை தடை செய்ய அங்கு பொதுமக்களும் இல்லை. ஏன் இவரை கைது செய்கிறீர்கள் என்று கேட்க அங்கு அறிவாளிகளும் இருக்க மாட்டார்கள். வெகு சுலபமாக, வெகு அமைதியாக நீங்கள் இயேசுவை சிறைபிடித்துக் கொண்டு வரலாம். ஷபாஷ் யூதாஸ், ஷபாஷ். ஆனால் அந்த காரிருளில் இயேசுவை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? எப்படியும் அருமையான யோசனை. நான் எவரை கட்டி அணைத்து குருவே வாழ்க என கூறி முத்தமிடுகின்றனோ அவரே இயேசு என அடையாளம் கண்டு கைது செய்து விட்டால் என்ன? நல்ல யோசனை யூதாஸ். உனது மூளை வெகு கூர்மையாக இருந்து கொண்டு குறைவின்றி சிந்திக்கிறது. எல்லாம் இயேசுநாதர் தந்த பிச்சை. ச்சே, அவன் ஏன் உனக்கு அறிவை கொடுக்கின்றான்? எல்லாம் ஆண்டவன் கொடுத்தது. நேரமாகிறது கைப்பாஸ். இயேசுவை சிறைபிடித்து வர ஏற்பாடு செய். மாமா, சிறு படை ஒன்றை யூதாசுடன் அனுப்புவோம். பந்தங்களையும் பயங்கர ஆயுதங்களையும் அந்த படை தாங்கி செல்லட்டும். அதுவும் சரியான திட்டம்தான். படைத்தலைவரே, நமது சிறுபடையை அழைத்து வாரும். படைத்தலைவரே, இந்த நண்பருடன் செல்லுங்கள். இவர் யாரை குருவே வாழ்க என்று கட்டியணைத்து முத்தமிடுகின்றாரோ அவனை சிறைபிடித்து வாருங்கள். அதற்கு முன் நமது கடனை நாம் தீர்த்துக் கொள்ளலாமே. முதலில் 30 வெள்ளி பணத்தை கொடுங்கள். நீ எங்களை நம்பவில்லை போலிருக்கிறது யூதாஸ். இதோ பணம், 30 வெள்ளிக்காசுகள். பணமே நீ வாழ்க. இந்த பணத்தை சம்பாதிக்க நான் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. எனக்கு என்ன குறை? மாடி வீடு கட்டுவேன், மலர் தோட்டம் ஒன்றை அணைப்பேன், இந்த மாநிலத்தில் மகிழ்வுடன் வாழ்வேன். அதற்கு பக்க துணையாக இதோ 30 வெள்ளிப்பணம்.
வெள்ளிப்பணம். கைப்பாஸ், கொஞ்சம் பொறு, பணத்தை எண்ணிக்கொள்கிறேன். சரியாக இருக்கிறது. ஓ, 30 வெள்ளிப்பணம். என் ஆத்மா மாளா துக்கத்தில் இருக்கிறது. நீங்கள் எனக்காக அங்கே விழித்திருங்கள். நான் ஜெபம் செய்ய வேண்டும். இந்த கசப்பான பாலத்தை எப்படி நான் குடிப்பேன்? வேதனையும் வெந்தனின் நோய்தனையும் தரும் இந்த பாலத்தை எப்படி நான் குடிப்பேன்? என் தந்தையே, உம்மால் எல்லாம் முடியும், எதுவும் செய்ய முடியும். எனவே கசப்பான இந்த பாத்திரத்தை என்னை விட்டு அகற்றும். எனக்கு ஆறுதலை தாரும். ஆனால் என் மனதின்படி அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படியே ஆகட்டும். ராயப்பா, ராயப்பா, எழுந்து. இப்படி தூங்குகிறாயே, 1 மணி நேரம் என்னோடு விழித்திருந்து என்னோடு ஜெபம் செய்ய உங்களால் முடியவில்லையா? ராயப்பா, சாத்தானின் சோதனைகளில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் ஜெபம் செய்ய வேண்டும். அப்பா, ஜெபம் செய்ய வேண்டும். ஆகட்டும் ஆண்டவரே. குடிக்க முடியாத இந்த கசப்பான பானத்தை என்னை விட்டு அகற்றும், என்னை விட்டு அகற்றும். ஆனால் ஆண்டவரே, என் மனதின்படி அல்ல, உங்களுடைய விருப்பத்தின்படியே ஆகட்டும். ராயப்பா, தூங்கினது போதும், எழுந்திரு. என்னுடைய இறுதி காலத்தின் துவக்கம் வந்துவிட்டது. என்னை காட்டிக் கொடுக்க போகிறவனும் இதோ வந்துவிட்டான். குருவே வாழ்க. யூதாஸ், முத்தமிட்டு மருமகனை காட்டிக் கொடுக்கிறாயா? நீங்கள் யாரை தேடி வந்தீர்கள்? நான் தான் அந்த இயேசு. எழுந்திருங்கள். நீங்கள் யாரை தேடி வந்தீர்கள்? நான் தான் அந்த இயேசு. இவன் தான் இயேசு என்று நமக்கு தெரிந்து விட்டது. பிடித்து கட்டுங்கள் இவனை. நில்லுங்கள். என் ஆண்டவனின் மேல் எவனை கை வைத்தால் அவன் தலையை மண்ணிலே உருளை செய்வேன். என் உடலில் ஒரு துளி ரத்தம் இருக்கும் வரை எவனும் அவரை தொட முடியாது. அதற்கு ஆதாரமாய் இணைப்பார். ராயப்பா, உன் வாளை உரையிலே போடு. வாளை எடுப்பவன் வாளினாலே கொல்லப்படுவான். மகனே, உன் காது அறுபட்டு விட்டது என்று ஆயாசப்படாது. நான் அதை குணமாக்குகிறேன். பேயின் துணையோடு இவன் இந்த புதுமையை செய்தான். இதை கண்டு மறைத்து விடாதே. பிடித்து கட்டுங்கள் இவனை. என்னை கைது செய்தாயிருந்தால் என் சீடர்களை போகவிடுங்கள். நான் உங்களிடையே பல தடவைகள் நடமாடி இருக்கிறேன். ஆலயங்களிலே ஆயிரக்கணக்கிலே மக்கள் கூடியிருந்த போதெல்லாம் அற்புதங்கள் பல செய்தேன். அப்போதெல்லாம் உங்களில் யாரும் என்னை கைது செய்யவில்லை. இப்போது ஒரு கள்ளனை பிடிக்க வருவது போல் காரிருள் வேளையில் கத்தியும் தடியும் தாங்கி வந்து என்னை கைது செய்கிறீர்கள். ஏனென்றால் இது இருளின் காலமாக இருக்கிறது. இழுத்துக் கொண்டு வாருங்கள் இவனை.
சிறைபிடித்து வந்தீர்கள்? எங்கே இவனுடன் சுற்றித் திரிந்த அந்த சீடர்கள்? மூடர்களான அவர்களை தப்பி ஓடும்படி விட்டுவிட்டேன். குருக்களான கைப்பாஸ், அன்னாஸ் இவர்களின் இதயங்களிலே இரக்கத்திற்கும் இடம் உண்டு என்று காட்டவே அப்படி செய்தேன். மேலும் நமக்கு வேண்டியது தலைதானே, வாளல்லவே. உண்மைதான். ஒரு கன்னத்தில் அறைந்தவனுக்கு மறு கன்னத்தை திருப்பி காட்டு என போதித்தவனே, பூசியின் துவாரத்தில் ஒட்டகம் நுழைந்தாலும் பணக்காரன் பரலோகம் நுழைய முடியாது என்று போதித்தவனே, பார்த்தாயா எங்கள் சாமர்த்தியத்தை? நிமிர்ந்த தலை குனிந்து விட்டது. 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட கைகள் கட்டப்பட்டு விட்டன. 12 வயதினிலே வேத பாரகருடன் தர்க்கித்து பேசியவாய் இன்று பேச முடியாமல் மூடிக்கொண்டது. இவை அத்தனையும் எங்கள் வெற்றிக்கு கட்டியம் கூறும் தக்க சான்றுகள். பேசாமல் நிற்கின்றார். இருந்தாலும் நானே பேசுகின்றேன். இயேசுவே, அன்று மலை மீது சொற்பொழிவாற்றிய போது தேடுங்கள் கிடைக்கும் என்றாய். அதுபோலவே உன்னை பிடிக்க நாங்கள் தேடினோம், நீயும் கிடைத்து விட்டாய். கேளுங்கள் கொடுக்கப்படும் என போதித்தார். உன்னை காட்டிக் கொடுக்கும்படி யூதாசை கேட்டோம், அவனும் உன்னை காட்டிக் கொடுத்து விட்டான். தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற உனது உபதேசத்தின்படி வஞ்சகத்தின் வாயலை தட்டினோம், அது உன்னை சிறைபிடிக்க வழி திறந்து விட்டது. இதுபோல் நீ சிந்திய பொன்மொழிகளை நாங்களே நடைமுறையில் காட்டிவிட்டோம். நல்ல அறிவாளினி. குருவே, தங்களின் ஈட்டி போன்ற வார்த்தைகள் இவன் இதயத்தை வாட்டி வதைக்கின்றது. அதனால் தான் மௌனம் காட்டி நிற்கிறான். நம்மிடம் மாட்டிக்கொண்டவன் எப்படி பேச முடியும்? படைத்தலைவரே, இவனை பேச வைத்தால் தான் நமக்கு நல்லது. இல்லை என்றால் பேசி பேசி நம் வாய்தான் வலிக்கும். இயேசு, உண்மையை சொல், நீர்தான் மெசியாவா? குருவின் கேள்விக்கு பதில் சொல் இயேசு. உன்னை விசாரிப்பது சாதாரண மனிதன் அல்ல, குரு. அதுவும் பெரிய குருவான கைப்பாசின் மாமன். இவரிடம் பேச மண்டலமான மன்னர்களும் மதிவானர்களும் வெளிவாசலிலே காத்து கிடப்ப. அத்தகைய பெருமை மிக்கவர். சிறுமையும் பெருமையும் களங்க கருமையும் நிறைந்த உன்னிடம் வலிய வந்து பேசுவது உனது நற்காலத்தின் பயனாகும். மௌனம், மௌனம், மௌனம். நாங்கள் நினைத்தால் உன்னை அரை நொடியில் அழித்துவிட முடியும். நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு நாதியற்ற உன்னை கதியற்றவனாக்க கூடாதே என்றுதான் பொறுமையுடன் விசாரிக்கிறோம். இருந்தாலும் இயேசு, நீ எங்களுக்கோ தூசு. உன்னை சிறைபிடிக்க செலவழித்தோம் 30 காசு. எனவே நீ வாய் திறந்து பேசு. குருவே, குருமதி படைத்த இந்த மனிதன் தங்களை அவமதிப்பது என் ஆத்திரத்தை கிளப்புகிறது. குறுங்கள் ஒரு வார்த்தை, குரு போட்டு விடுகிறேன் இந்த குருட்டு மதியினனை. கொதிக்காதிர் படைத்தலைவரே, கொஞ்சம் குளிர்வான இதயமுடன் இரு. ஆத்திரத்தையும் ஆரவாரத்தையும் அமர்க்கலத்திலே தான் காட்ட வேண்டும், இது போன்ற அவையில் அல்ல. மன்னிக்க வேண்டும் குருதேவா, மனம் பொறுக்காமல் பேசிவிட்டேன். இனி மறந்தும் இத்தகைய தவறுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். மன்னித்தோம் படைத்தலைவரே. மூடிய வாயுடனும் வாடிய முகத்துடனும் இருக்கும் இவனிடம் பேசி பேசி காலத்தை கழிக்க நான் விரும்பவில்லை. இவனை இழுத்து வாருங்கள். பொழுது விடிவதற்கு முன் எனது மைத்துனரும் பெரிய குருவுமான கைப்பாசிடம் போகலாம். குரு அவர்களே, இதோ உங்கள் முன்னிலையில் கட்டப்பட்ட கைகளுடனும் கவிழ்ந்த தலையுடனும் இருக்கும் சிவன் பெயர்தான் இயேசு. ஏதுமறியாத அப்பாவி மக்களை
என்னென்னவோ சொல்லி ஏமாற்றியவன். பேயின் துணை கொண்டு பல அற்புதங்களை செய்து மக்களின் மனதை குழப்பத்திற்குள்ளாக்கியவன். அதோடு நில்லாது அடிக்கடி தேவதூஷணங்களை கக்கியவன். தன்னை தேவனின் மைந்தன் என்றும் விளம்பரப்படுத்துகிறான். இயேசு, உன் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு என்ன பதில் கூறுகிறாய்? உடனடியாக பதில் சொல். நீ தேவனின் மைந்தன் தானா? இப்போதும் நீ பதில் கூற மாட்டாயா? சரி, ஆதியும் அந்தமும் இல்லாத ஆண்டவனின் மேல் ஆணையிட்டு கேட்கின்றேன், நீ தேவ மைந்தனாகிய கிறிஸ்துவா? ஆம், நான் தேவனின் மைந்தன்தான். வல்லமையுள்ள ஆண்டவரின் வலது பக்கத்தில் நான் வீற்றிருக்கப் போவதையும் வான மேகங்களின் மேல் நான் வருவதையும் வெகு விரைவில் காண்பீர்கள். இதோ தேவதூஷணம் கக்கிவிட்டான். என் எதிரிலேயே தேவதூஷணம் கக்கிவிட்டான். பெரிய குருவான நான் இங்கு இருப்பதை அறிந்தும் தேவதூஷணம் கக்கிவிட்டான். தேவதூஷணம் கக்கிவிட்டான். இது ஆண்டவனுக்கு அடுக்குமா? இறைவா, இதை கேட்டுக்கொண்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? நான் என்ன செய்வேன்? நான் ஏது செய்வேன்? பெரிய குருவின் முன்னிலையில் இப்படியா பேசுகிறாய்? நான் சொன்னதில் தவறிருந்தால் அதை ருசுபடுத்து. இல்லை என்றால் ஏன் என்னை அடித்தார்? பெரிய குருவே, பேரறிவாளரான தங்கள் முன்னிலையிலேயே இத்தகைய பிரம்மாண்டமான தேவதூஷணத்தை இவன் சொன்னான் என்றால் ஒன்றுமே அறியாத அப்பாவி மக்கள் முன்பு என்னென்ன கூறியிருப்பான்? உண்மைதான், உண்மைதான். இவனை என்ன செய்யலாம்? உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? இவனை சிலுவையில் அறைந்து கொள்ள வேண்டும். இவனை சிலுவையில் அறைந்து கொல்ல வேண்டும். இவனை சிலுவையில் அறைந்து கொல்ல வேண்டும். கொலை செய்யும்படி ஆணையிட எனக்கு அதிகாரம் இல்லை. இவனை ஆளுநர் பிலாத்துவிடம் அழைத்துச் செல்வோம். வேண்டாம், இது இரவு காலமாக இருப்பதாலே நாளை காலை அழைத்துச் செல்வோம். மாமா, அதுவரை இவனை உன் பொறுப்பிலே ஒப்படைக்கின்றேன். என்ன துணிச்சல்! பெரிய குருவின் முன்னிலையில் கூட பெரியதொரு தேவதூஷணத்தை சொன்னானே. படைத்தலைவரே, இவன் கண்களை கட்டுங்கள். இப்போதே இவனை சற்று தண்டிக்க வேண்டும். நீ உண்மையிலே ஆண்டவனின் மைந்தன் என்றால் உன்னை அடித்தவன் யார் என்று சொல் பார்க்கலாம். இயேசுவே, உன்னை குட்டியவன் யார் என்று சொல் பார்க்கலாம். இவன் போய் ஆண்டவனின் மைந்தனாம். படைத்தலைவரை, இவனை இழுத்துக் கொண்டு வாருங்கள். சிறையில் அடைத்து சித்திரவதை செய்வோம். அடடே, நீ கூட அந்த இயேசுவின் சீடர்களில் ஒருவன் தானே? இல்லை இல்லை, இயேசுவோடு பல முறை பார்த்திருக்கிறேன். ஏனையா போய் சொல்கிறாய்? உன்னை அந்த இயேசுவோடு பல முறை பார்த்திருக்கின்றேன். வேறு யாரும் பார்த்திருப்பார், என்னை பார்த்திருக்க மாட்டார். அந்த இயேசு யாரோ, நான் யாரோ? எனக்கு இயேசுவை தெரியாது, தெரியவே தெரியாது. உன்னை நான் ஒன்றும் செய்ய போவதில்லைப்பா. உண்மையை ஏன் மறைக்கிறாய்? நீயும் இயேசுவோடு இருந்தவன் தானே? என்னையா இப்படி வளைத்து வளைத்து கேட்கின்றாய்? அந்த இயேசு என்பவன் யார்? அவன் தலையில இடி விழட்டும், அவன் அடியோடு அழிந்து போகட்டும். அந்த இயேசு என்பவனை எனக்கு தெரியாது, தெரியாது, தெரியவே தெரியாது. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை மன்னித்து விடுங்க. ஆண்டவரே, என்னை மன்னித்து விடுங்க. சேவல் கூவும் முன்பு நீ என்னை மறுதலிப்பாய் என்று நீர் கூறிய பொழுது பெருமையுடன் அதை மறுத்தேன். இப்பொழுதோ ஐயோ, நினைக்கவும் என் இதயம் நடுங்குகின்றதே. ஒரு சேவகனுக்கு பயந்து கொண்டு கடவுளால் உம்மை தெரியாது, தெரியாது, தெரியாது என 3 முறை மறுதலித்து விட்டேனே. என்னை மன்னிப்பீரோ மாதேவனே, என்னை மன்னிப்பீரோ? சீடர்களின் முதல்வனான என்னை, என் மீது திருச்சபையை கட்டினீர். வானுலகத்தின் சாவியையும் கீழுலகத்தின் திறவுகோலையும் என்னிடம் ஒப்படைத்தீர். மீன் பிடிக்கும் சம்பளவனான என்னை
மனிதரை பிடிக்கும் அன்பாளனாக மாற்றினீரே. சியோன் என்று என் பெயரை மாற்றி பாறை என்ற பெயருடன் ராயப்பா என்று அன்புடன் அழைத்தீரே. ஐயோ, அதற்கு நான் செய்யும் கைமாறு இதுதானா? 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 ஒரு சாதாரண பணியாளனுக்கு பயந்து விட்டேனே. பறந்து கிடக்கும் இந்த திருச்சபையை எப்படி கட்டியாள போகிறேன் ஆண்டவரே? இயேசுவே, என் அருமை எந்தலே, என் இதயத்தில் குடிகொண்ட இறைவனே, என்னை மன்னியுங்கள், என்னை மன்னியுங்கள் ஆண்டவரே, என்னை மன்னியுங்கள். பெரும் பாவியான மரிய மதலேனாளின் பாவத்தை மன்னித்த மாண்புடைய நீர் என் பாவத்தையும் என் பாவத்தை மன்னிப்பீர் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஆண்டவரே. இருந்தாலும் நான் செய்த இந்த பெரும் பாதகத்திற்காக சாகுவரை அழுவேன், சாகுவரை அழுவேன், சாகுவரை அழுது கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. மன்னியும், மன்னியும் ஆண்டவரே. இயேசுவை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்யும்படி படைத்தலைவருக்கு ஆணையிட்டிருக்கின்றேன். இன்று அவனை மன்னர் பிலாத்துவிடம் அழைத்து போக வேண்டும். அதோடு மன்னன் பிலாத்துவின் எதிரில் இயேசுவின் மீது பயங்கர குற்றங்களை சுமத்த வேண்டும். வா யூதாஸ், வா. நீ செய்த மாபெரும் உதவியால் தான் இயேசுநாதரை சிறைபிடித்து விட்டோம். இன்று பகல் அந்த இயேசு சிலுவையில் தொங்கி உயிர் விடுவான். போதும், நிறுத்துங்கள். ஏன் இப்படி எரிந்து விழுகிறாய் யூதாஸ்? எரிந்து விழவில்லை, சத்தியத்தின் உச்சியிலே இருந்து சரிந்து விழுந்து விட்டேன். கைப்பாஸ், உன்னுடைய காதக திட்டத்திற்கு என்னை ஒரு கைப்பாவை ஆக்கிவிட்டார். இல்லை, உன்னை விலைக்கு வாங்கினோம் 30 வெள்ளிப் பணத்தில். 30 வெள்ளிப் பணம்? என் மூதறிவை மூழ்கடித்த பணம். ஐயோ, யாருக்கு வேண்டும் இந்த பணம்? குற்றமில்லாத ரத்தத்தை காட்டிக் கொடுத்து பாவத்தை நான் பரிசாக பெற காரணமாக இருந்த இந்த பணம் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், வேண்டவே வேண்டாம். எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த பணத்தை. உன் பாவத்தை நீயே சுமந்து கொள். எங்களுக்கு என்ன அதை பற்றி? உங்களுக்கு என்ன அதை பற்றி? உத்தமனின் உயிரை குடிக்க உள்ளத்திலே திட்டமிட்டுக் கொண்ட உங்களுக்கு என்ன அதை பற்றி? அற்ப அறிவு படைத்தவர்களே, என் ஆண்டவரை காட்டிக் கொடுப்பதற்காக தரப்பட்ட இந்த பணம் என் பகுத்தறிவை மூழ்கடித்து பாதகம் செய்ய தூண்டிய இந்த பணம், இட்ட ஒலி போன்றவரின் குருதி வெள்ளத்தை இந்த மண்ணின் மேல் ஓடச் செய்ய போகின்ற இந்த பணம் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஐயோ, நான் எத்தகைய தவறு செய்து விட்டேன். யூதாஸ், புயலடிக்கும் போது புகழிடம் தேடுகிறார், மழை பெய்யும் போது மறைவிடத்திற்காக அலைகின்றார். இயேசு மரணத்தை தழுவப் போகும் இந்த இறுதி நேரத்தில் உன் தவறுக்காக வருந்துகின்றார். யூதாஸ், இவ்வளவு மட்டமான புத்தி படைத்த நீ எப்படி அப்பா அந்த இயேசுவின் சீடனானாய்? நேரமாகிறது மாமா. நம்முடைய நண்பர் மாபெரும் குருபக்த யூதாஸ் வீசி எறிந்த பணத்தை பொறுக்கி எடுங்கள். அந்த பணத்தை கொண்டு ஒரு குயவனின் நிலத்தை வாங்குவோம். அதை பிணங்களை புதைக்கும் இடுகாடாக மாற்றலாம். வஞ்சகம் விரித்த வலையில் வசமாக சிக்கிக்கொண்டே பணத்தை கண்டதும் பல்லை இழித்து பாதக செயல் புரிந்தேன். எனக்கு உய்வதற்கு வழி அது.
என் குருதேவர் செய்த புதுமைகளை கண்டிருந்தோம். அவர் தொழுநோய் மனிதர்களை தொட்டு குணமாக்கியதை பார்த்திருந்தோம். அவர் செத்த மனிதர்களை உயிர்ப்பித்ததை இந்த பாழும் கண்களால் பார்த்திருந்தோம். ஐயோ ஐயோ, அவரை காட்டிக் கொடுத்து விட்டேனே. சின்னஞ்சிறு செம்மறி ஆட்டை ஒத்த அவரை சிங்க கூட்டத்திடம் ஒப்படைத்தேனே. பச்சிலம் பாலகன் போன்ற அவரை பாலும் புலி கூட்டத்திடம் அகப்பட வைத்தேனே. இனி என்னை யார் மன்னிப்பார்கள்? என்னை யார் மன்னிப்பார்கள்? ஐயோ, விண்ணோடும் மண்ணோடு போற்றி நினைத்த குருதேவரின் உடல் என்ன பாடுபடுகின்றதோ. அண்ணலே, அருங்குண சீலரே, ஆற்றலின் உருவே, அறத்தின் வடிவே, உம்மை என்ன பாடுபடுத்துகின்றார்களோ. என் அன்பு குருதேவா, நீர் கயவர்களின் காலடியிலோ அல்லது கசையடிகளின் நுனியிலோ என்ன பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றாயோ. நான் துரோகி. ஐயோ, என் அன்பு குருதேவா, உனக்கு இந்த நிலைமை, இதற்கு நான் தான் பொறுப்பாளி. கடலிலே மூழ்கிய களவாக, காற்றிலே அகப்பட்ட துருவாக, கல்லின் மேலிட்ட கண்ணாடியாக என் ஆண்டவரின் வாழ்வு அழிவுண்டு போன பின் நான் எப்படி வாழ முடியும்? ஐயோ, மதிகட்டவனே, நீ எப்படி வாழ்வாய்? எப்படி வாழ்வாய் யூதாஸ்? மற்ற சீடர்களின் முன்னிலையில் எப்படி விழிப்பாய்? என் ஆண்டவரே, நீ திரும்பி வந்தால் என்னை மன்னிப்பீரா? மன்னிக்கவே மாட்டீர் ஆண்டவரே. எல்லா பொறுப்புகளையும் என்னிடம் ஒப்படைத்தீரே. அன்பு தேவா, உன்னை காட்டிக் கொடுத்து விட்டேனே, என்னை மன்னிக்க மாட்டீ. ஓ மண்ணே, என்னை விழுங்கி விடு. விண்ணே, என்னை எரித்து விடு. பாம்பே, என்னை தீண்டி விடு. மாட்டீர்களா? செய்ய மாட்டீர்களா? மோசற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்து மாபாவம் செய்து விட்டேன். ஓ, எனக்கு மரம் ஒன்றுதான் வாழ்வு. நான் எங்கு செல்வேன்? எப்படி நான் என் உயிரை கூட திறப்பேன்? ஓ மரமே, ஓ எனக்கு துணை செய்ய என் தேவனை காட்டிக் கொடுத்த எனக்கு என் உயிரை மாய்த்துக் கொள்ள உறுதுணையாக இருக்கும் மரமே, நீ வாழ்க. கயிறு வேண்டுமே. யூதாஸ், நீ வாழ்வதை சாவது காண்பேன். நீ வாழ அருகதையற்றவன். போய் நாங்கள் சொல். மரமே, என்னை அழைத்துக் கொள். ஓ கயிறே, எனக்கு நீ உதவி செய். என் ஆண்டவரை காட்டிக் கொடுத்த நான் இந்த வையகத்திலே வாழ அருகதையற்றவன். சொன்னவன், பொதுமக்களிடையே கலகத்தை உண்டு பண்ணினவன், நமது பேரரசராகிய டைபீரியஸ் சீசருக்கு வரி செலுத்தக்கூடாது என்று போதித்தவன், தன்னை யூதர்களின் அரசன் என்றும் கடவுளின் மைந்தன் என்றும் சொல்லித் திரிந்தவன் இயேசு. இவர்கள் கூறும் அனைத்தும் உண்மைகளா? என்ன ஆச்சரியம்! இவர்கள் உன் மீது பயங்கரமான குற்றங்களை சுமத்துகின்றார்கள். அதை கேட்டுவிட்டு நீ பேசாமல் நிற்கின்றாய். அந்த குற்றங்களின் பாரம் சற்றேனும் உனக்கு தெரியவில்லையா? இவர்கள் கூறுவது போல் நீ யூதர்களின் அரசனா? நீர் உண்மையை கூறுகிறீர். நீங்கள் வீணாக இந்த மனிதனை தொல்லை தருவதாக நினைக்கின்றேன். இவன் முகத்தையும் அகத்திலிருந்து வரும் வார்த்தையை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது இவன் குற்றவாளி அல்லவே என்று நினைக்கின்றேன். அண்ணரே, இவன் அப்படி நடிக்கின்றான், அதை நம்பாதீர்கள். இவன் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உண்மைதான். அதற்கு என்ன ஆதாரம்? வீணாக ஒரு மனிதனை அழைத்துக் கொண்டு வந்து குற்றவாளி என்று கூறி இங்கு நிறுத்துகின்றீர்கள். அந்த குற்றத்தை நீங்கள் உசுப்படுத்தவில்லை.
சாட்சியமில்லாத உங்கள் குற்றச்சாட்டு சூழ்ச்சியால் தான் உருவாகியிருக்க வேண்டும். ஆட்சி பீடத்தில் இருக்கும் நான் அதை ஆராயாவிட்டால் என் மாட்சி மங்கிவிடும். பாவம், இம்மனிதனும் வீழ்ந்து விடுவான். ஆளுநர் அவர்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. இவன் கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா வரை உள்ள மக்களை போதனை செய்து கலகத்திற்கு தூண்டியவன். ஓ, இவன் கலிலேயனோ? ஆமாம் ஆளுநரே. ஓ, அப்படியா? இவனை விசாரிக்கும் பொறுப்பு எனக்கு இல்லை. கலிலிய நாட்டு ஏரோது மன்னனிடம் இருக்கிறது. ஆகவே இவனை அவரிடம் ஒப்படைத்து விடுங்கள். அவருக்கு நான் ஒரு ஓலை தருகிறேன். யாரெங்கே? ஓலை கொண்டு வா. நன்றி ஆளுநர் அவர்களே. இழுத்துக் கொண்டு வாருங்கள். புகழ்பெற்று பேரெல்லாம் மணக்க சீரெல்லாம் நிறைந்துள்ள ஏரோது மன்னர் அவர்களுக்கு எமது வணக்கம். இதோ இவன் பெயர்தான் இயேசு. கலிலேயா நாட்டைச் சேர்ந்தவன். பேயின் துணை கொண்டு பல புதுமைகளை செய்து வருகின்றார். போதும், நிறுத்து. இயேசுவே, வருக வருக. உன்னுடைய வரவு நல்வரவாகுக. உன்னை காணும் இந்த நேரத்தில் என் மனம் மகிழ்ச்சியால் துள்ளுகிறது, களிப்பு கரை புரண்டோடுகிறது. நான் உன்னை காண வேண்டும் என்று பல நாட்கள் ஆவலாயிருந்தேன். நீ செய்யும் புதுமைகளை காண ஏக்கம் கொண்டிருந்தேன். அந்த ஏக்கத்தை போக்க தக்க சமயத்தில் நீ வந்துவிட்டாய். மன்னரே, இவன் ஒரு பெரும் குற்றவாளி. கொற்றவனான எனக்கு மற்றதை பற்றி கவலை இல்லை. என்ன குற்றம் செய்திருந்தாலும் இந்த இயேசுவை நான் விடுதலை செய்ய தயாராக இருக்கின்றேன். நான் கேட்பதை இவன் செய்தால். பெரும் குற்றவாளியான இவனிடத்தில் நீர் என்ன எதிர்பார்க்கின்றீர் மன்னரே? ஒரு சிறு புதுமையை, ஏதேனும் ஒரு சிறு புதுமையை இவன் என் கண்ணெதிரில் செய்து காட்டட்டும். இவனை மறு பேச்சின்றி விடுதலை செய்கிறேன். இயேசு, ஏன் சும்மா நிற்கின்றாய்? செய் ஒரு புதுமையை. மௌனமாயிருந்து என் மனதமைப்பை அதிகரிக்காதே. உடனடியாக செய் ஒரு புதுமையை இயேசு. 33 வருடங்களுக்கு முன்பு நீ பச்சிலம் பாலகராயிருந்த போது உன்னை வெட்டுவதற்கு முயன்றார் முதல் ஏரோது. அப்போது நீ எகிப்திற்கு தப்பி ஓடிவிட்டாய். ஆனால் இப்போது இந்த 2ஆம் ஏரோதான என்னிடத்தில் அகப்பட்டுக் கொண்டாய். நான் உனக்கு ஞான குளிப்பளித்த ஸ்நாபகர்லப்பனையே தலையை வெட்டி சாகுடித்தவன். செய் ஒரு புதுமையை. ஓ, என்ன புதுமை செய்யலாம் என்று விழிக்கின்றாயா? நானே சொல்கின்றேன். இந்த கயிற்றை ஒரு பாம்பாக மாற்று. வேண்டாம் வேண்டாம். இதோ இந்த சிம்மாசனத்தை
இங்கிருந்து இந்த இடத்தை தொடாமலே நகர்த்தி விடு. அதுவும் வேண்டாம், இந்த ஈட்டியை ஒரு தங்க ஈட்டியாக மாற்றிக்கொடு. ஏன் பேசாமல் நிற்கின்றாய்? என்ன திமிர்! மண்டலமாலும் என் முன்னிலையில், தொண்டர்கள் பலர் கொண்ட என் முன்னிலையில், பண்டைய பெருமைகள் நிறைந்த என் முன்னிலையில் இவ்வளவு நேரம் மௌனமாக நிற்கின்றாயா? மன்னரே, இவன் ஓர் பைத்தியக்காரன். அதனால்தான் உம்மை தாழ்வாக மதித்து பேசாமல் நிற்கின்றான். உண்மை உண்மை, இவன் ஒரு பைத்தியக்காரன். பைத்தியத்தின் அடையாளமாக சிவப்பு துணியை என் மீது போர்த்துங்கள். பைத்தியக்காரன், பித்தன். இவனை மறுபடியும் பிலாத்துவிடமே அழைத்துச் செல்லுங்கள். இவனை பற்றிய சகல உரிமைகளையும் அவருக்கு கொடுக்கப்பட்டதாக தெரியப்படுத்துங்கள். இதுவரை விரோதிகளாக இருந்த நானும் பிலாத்துவும் இந்த மனிதனின் மூலம் நண்பர்களாகிவிட்டோம். பிலாத்துவுக்கு ஒரு ஓலையை தருகிறேன். இதை அவரிடம் சேர்த்து விடுங்கள். ஏரோது மன்னர் இந்த மனிதர் விஷயத்திற்கு ஒரு முடிவு கட்டுவார் என்றே எதிர்பார்த்தேன். ஆனால் அவரோ இவனை என்னிடம் ஒப்படைத்தார். இவனை நான் என்ன செய்ய வேண்டும்? இவனை சிலுவையில் அறைந்து கொல்ல வேண்டும். இவனை சிலுவையில் அறைந்து கொல்ல வேண்டும். குற்றமற்றவனை எப்படி சிலுவையில் அறைந்து கொல்ல முடியும்? குற்றமற்றவனாகியிருந்தால் உம்மிடமே அழைத்து வருகிறோம். இவன் ஒரு குற்றவாளிதான். உங்கள் கடைசி முடிவுதான் என்ன? இவனை சிலுவையில் அறைந்து கொல்ல வேண்டும். இவனை சிலுவையில் அறைந்து கொல்ல வேண்டும். சபையோரே, நமது பாஸ்கா பண்டிகையின் போது ஒரு குற்றவாளிக்கு விடுதலை அளிப்பது நமது பழம்பெரும் வழக்கம். அந்த வழக்கத்தின்படி இந்த மனிதனை விடுதலை செய்தால் என்ன? கூடவே கூடாது. இவனை விடுதலை செய்யக்கூடாது. பாருங்கள், நமது நகரத்தில் நடந்த கலவரத்தின் போது படுகொலைகள் பல செய்து சிறைச்சாலையில் அடைபட்டு கிடக்கும் பரபாசை இழுத்துக் கொண்டு வாருங்கள். ஓயோரே, இதோ இங்கு 2 பேர் இருக்கிறார்கள். அதில் ஒருவன் ஆண்டவரின் கொள்கையை பரப்பியவன், மற்றொருவன் ஐயோக்க செயல்கள் செய்தவன். இந்த இருவரில் யாரை விடுதலை செய்ய வேண்டும்? பரபாசை விடுதலை செய்ய வேண்டும். இயேசுவை சிலுவையில் அறைந்து கொல்ல வேண்டும். நன்றாக சிந்தித்து பதில் சொல்லுங்கள். இவன் கள்ளன், இவன் கருணை உள்ளம் கொண்டவன். இவன் கொலைகாரன், இவன் குழந்தை உள்ளம் கொண்டவன். இவன் நச்சிக்கும் பாம்பு, இவன் நல்ல ஆடு. இவன் நயவஞ்சக புலி, இவன் நல்லது செய்யும் கிளி. இப்பொழுது இந்த இருவரின் தராதரத்தை எடை போட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது சொல்லுங்கள், யாரை விடுதலை செய்ய வேண்டும் என்று? பரபாசை விடுதலை செய்ய வேண்டும். இயேசுவை சிலுவையில் அறைந்து கொல்ல வேண்டும். உங்களுடைய கூக்குரலுக்கு செவிசாய்க்க வேண்டியவனாக இருக்கின்றேன். பரபாஸ், பாஸ்கா பண்டிகை முன்னிட்டு உனக்கு விடுதலை அளிக்கின்றேன். நல்ல மனமும் நலியாத எண்ணமும் கொண்டவருக்கு தண்டனை, கள்ளத்தனமும் கசங்கிய எண்ணம் கொண்ட எனக்கு விடுதலை. எனக்கு விடுதலை அளித்த பொதுமக்களே, உங்களுக்கு நன்றி. இனி நான் சுதந்திரமாக திரிந்து கொலைகள் செய்வேன், கொள்ளையடிப்பேன், கொடுமையான காரியங்களை எல்லாம் செய்வேன். வருகிறேன். கேளுங்கள் பொதுமக்களே, என் மனைவி கூட இந்த மனிதனுக்கு தண்டனை அளிப்பது தவறு என்று கனவு கண்டிருக்கிறாள். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இந்த மனிதனை சிலுவையில் அறைந்து கொல்லத்தான் வேண்டும். நீதிமானாயிருப்பவரை எப்படி தண்டிப்பது? அப்படியாகட்டும். உங்களையும் திருப்திப்படுத்தி
இந்த மனிதனையும் திருப்திப்படுத்த விரும்புகிறேன். எனவே இவனை கற்றொன்றில் கட்டி கசையால் அடியுங்கள். நிறுத்துங்கள், இறந்துவிடப் போகிறார். தூக்கி நிறுத்துங்கள். இவன் தன்னை யூதர்களின் அரசன் என்று சொன்னான் அல்லவா? இவன் தலையில் முள்ளாலான முடியை சுட்டுங்கள். யூதர்களின் அரசே வாழ்க. தூ, இவன் போய் யூதர்களின் அரசன். இதோ மனிதன். குடிமக்களே, இயேசுவை கொல்ல வேண்டும் என்று வானத்து சூரியனின் வழியை மாற்றலாம், வண்ண நிலவின் குளிர்ச்சியை மாற்றலாம், சுழலும் பூமியின் சுற்றும் நிலையை சுலபத்தில் மாற்றலாம். ஆனால் பாறையாக இறுகி போயிருக்கும் உங்கள் மனதை மாற்றவே முடியாது என்று அறிந்து கொண்டேன். யாரெங்கே தண்ணீர் கொண்டு வா. இந்த நீதிமானின் ரத்தத்தின் பேரில் நான் குற்றமில்லாதவன். இவனுடைய ரத்தத்தின் பழி எங்கள் மீதும் எங்கள் மக்களின் பேரிலும் இருக்கட்டும். இவனுடைய ரத்தத்தின் பழி எங்கள் மீதும் எங்கள் மக்களின் பேரிலும் இருக்கட்டும். அப்படியானால் இவனை உங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டேன். நீங்கள் இவனை சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள். முயன்றேன், ஆனால் முடியவில்லை. படைத்தலைவரே, பெரியதொரு சிலுவையை இவன் தோல் மீது ஏற்ற தயார் செய்யுங்கள். இழுத்து வாருங்கள்.
அந்த பெண்ணை. நிறுத்துங்க வேண்டும். ஏய், வா இங்கே. இந்த சிலுவையை தூக்கு. என்னால் முடியாது. பாவிகள் சுமக்கும் சிலுவையை நான் சுமப்பதா? என்னால் முடியாது. சொன்னதை செய். தூக்கு. சுமக்கிறேன், சுமக்கிறேன். என் ஆண்டவருக்காக நான் சுமக்கிறேன். நிறுத்துங்கள். இந்த மனிதனை அடிப்பதை நிறுத்தாவிட்டால் நான் இந்த சிலுவையை சுமக்க முடியாது. சரி சரி, அடிப்பதை நிறுத்துங்கள். நீ சுமந்து கொண்டு வா. மகளே, நீங்கள் எனக்காக அழ வேண்டும். உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள்? இப்போது உன்னையே நீ காப்பாற்றிக்கொள் பார்க்கலாம். நீ இறைமகன் என்றால் சிலுவையில் இருந்து இறங்கி வா. பிறரை விடுவித்தவன் தன்னையே விடுவிக்க இயலவில்லை. இவன் இஸ்ரவேலுக்கு அரசனா? அரசனா? இவன் சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும். அப்பொழுது இவனை நாம் நம்பலாம். தன்னை இறைவனை உறுதியாக நம்பிக்கொள்கிறவன் என்று சொன்னானே, இப்போது அந்த இறைவன் இவனை காப்பாற்றட்டுமே. காப்பாற்றட்டுமே பார்க்கலாம். காவலர்களை இவனை எச்சரிக்கையாக காவல் காக்க வேண்டும்.
மூன்றாவது நாளிலே உயிர்த்தெழுகிறேன் என்று சபதம் செய்திருக்கிறான். அவன் எப்படி உயிர்த்தெழுகிறான் என்று நான் பார்க்கிறேன். கவனமாக இவனை கண்காணியுங்கள். இவர்களை மன்னியுங்கள். இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். இன்றே பரகதியில் இருப்பார்.
அடக்கம் செய்யப்பட்ட 3ஆம் நாள் மகதலா மரியா, யாக்கோபின் தாய் மரியா, சலோமி மூவரும் இயேசுவின் உடலில் பூசுவதற்கென்று நறுமணப் பொருட்கள் எடுத்துக்கொண்டு கல்லறைக்கு சென்றனர். அங்கே இயேசுவின் உடல் இல்லாததைக் கண்டு கலக்கமுற்றனர், கலங்கி அழுதனர். என் ஆண்டவரை எடுத்துச் சென்றவர் யார் என்று அலட்டினர். அப்போது அவர்கள் தேவதூதர் தோன்றினார். சீடர்களுக்கு செய்தியை சொல்ல விரைந்தால் மகதலேன் மரியாள். அப்போது மரியாள் என்ற குரல் கேட்டு திரும்பினாள். அங்கே இயேசு அவர்களுக்கு காட்சி தந்தார். ஆச்சரியம், என் கடவுளும்